வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது கிரியேட்டர்ஸ் நேஷன்னா உங்கள் ரஞ்சித். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலோட ஆர்பிஎம் அப்படின்றத நீங்கள் அப்படி தெரிஞ்சுட்டே ஆகணும். ஓகேங்களா? ஏன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்துட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரெவன்யூ பெர் மைல் அப்படின்றது எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்திருக்கு என்னோடய சேனலில். ஸோ அது என்னது அப்படின்றது சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த நான் வந்துட்டு அதை காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷாக்கிங் வரும், என்னடா இவ்வளோலாம் தருவாங்களா அப்படின்ட்டு. அது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ தான் மானிடைசேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 1 வீக்கோட முழுசாக ஆகலை. ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே எனக்கு இவ்வளோ ருபீஸ் அப்படின்றது கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு வேளை அது பக்காக கூட இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு என்னது அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியலை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சு அப்படின்னா எழுதுங்க. ஓகேங்களா? கமெண்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்துட்டு எப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுது, அதே சமயம் அது என்ன கண்டென்ட்டு, அதில் எவ்வளோ ஆட்ஸ் தராங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்துட்டு ஆர்பிஎம் அப்படின்னு நமக்கு வந்துட்டு மாறப்போகுது. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் நல்ல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் அது வந்துட்டு ஒரு மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றியும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு கான்செப்ட் அப்படின்றது ஆர்பிஎம் சிபிஎம் பார்த்தா தான். அண்ட் தென் எனக்கு வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்பிஎம் சிபிஎம் இதெல்லாமே வந்துச்சு. அதெல்லாமே உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத போக போக பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம வந்துட்டு ஆர்பிஎம் சிபிஎம் அப்படின்றது ரெவன்யூ. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு எந்த மாதிரி ரெவன்யூ வரப்போகுது அப்படின்றத நமக்கு யூடியூப் டிசைட் பண்ணி ஒன்று தருவாங்க. அதே சமயம் அட்வர்டைஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு டிசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு பீஸ் வந்துட்டு நமக்கு செப்பரேட்டாக ஒதுக்கியிருப்பாங்க. அதுதான் ஆர்பிஎம் சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மானிடைசேஷன் ஆன உடனே நமக்கு வந்துட்டு ரெவன்யூ வந்துடுமா அப்படின்னா, அதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம சேனலில் ஆட்ஸு ஷோ ஆகணும். ஆட்ஸ்லேருந்து ரெவன்யூ ஆட் ஆகிட்டு ஒரு $10 ரீச் ஆகணும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா 1 by 1 ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். டெய்லி $1 ஆட் ஆனாலே ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள். அதே இன்றைக்கான கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் 2 விஷயம் இருக்குது, ஆர்பிஎம் சிபிஎம். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஎம் அப்படின்றது ரெவன்யூ பெர் மைல். ஒரு 1K வியூஸுக்கு யூடியூப் எவ்வளோ நமக்கு பே பண்ணுது அப்படின்றத பொறுத்து. அதே சமயம் சிபிஎம் அப்படின்றது நம்மளோட வீடியோஸுக்கு நம்மளோட அட்வர்டைஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்றது தான். நம்ம வீடியோவில் ஆட்ஸு ஷோ பண்ணுறதுக்கு இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஒரு 1,00,000 2,00,000 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுலேருந்து நமக்கான ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி தான் சிபிஎம். ஓகேங்களா? இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஈஸியாக நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் என்னோடய வீடியோக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வந்திருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு செக் பண்ணணும் அப்படின்னா, நான் வந்துட்டு யூடியூப் போய்க்கலாம். யூடியூப் போயிட்டு ஸ்டூடியோ போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அனலிஸ்டிக்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மற்ற ஓவர் வியூ எல்லாமே வரும். இதில் நமக்கு ரெவன்யூ அப்படின்ற டேபை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்லாம் இங்கே வந்துட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நான் கண்டென்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ ருபீஸ் வரப்போகுது வந்திருக்கு அப்படின்லாம் இங்கே வந்துட்டு காமிக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு ஒரு 1K வியூஸுக்கு எவ்வளோ ருபீஸ் போக போகுது அப்படின்னா ஒரு ₹5 அப்படின்னு ஓவரால் அது டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு வீடியோ போட்டோன்னா எனக்கு ₹5 அப்படின்னு கேரண்டி அப்படின்ற மாதிரி. அதே சமயம் இது வந்துட்டு 20 டேஸில் நமக்கு ₹5 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இன்னும் 28 நாள் கூட ஆகலைங்க நான் வந்துட்டு மானிடைசேஷன் ஆன் பண்ணி. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு இந்த ஆர்பிஎம் ரொம்ப லோவாக தான் இருக்கும். எடுத்த உடனே ஏர்னிங் வந்துட்டு பிச்சுக்கிட்டு போகாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் போடுறோம் அப்படின்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெவன்யூ அப்படின்றது கொடுக்கணும். காரணம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்னோடய வீடியோ இன்றைக்கி வரைக்குமே எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா, எல்லாமே ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு ₹69, ₹41, ₹30, ₹23, ₹17 அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ தான் ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு 4-5 நாள் ஆச்சு இல்லையா? இப்போது சீமோர் கொடுப்போம். ஓகேங்களா? சீமோர் கொடுத்தோம்னா தான் நமக்கு அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? என்னென்னு காமிக்கிறேன். இப்போது நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் எவ்வளோ ஆர்பிஎம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜியோ செட்டாப் பாக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ₹10 அப்படின்னு ஆர்பிஎம் வந்திருக்கு. ஸோ இந்த லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ இந்த லாஸ்ட்டில் தான் நமக்கு ஆர்பிஎம் இந்த ப்ரீவியஸ் 2 டேன்னு காமிக்குது இல்லையா, அதான் ஆர்பிஎம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹவு டு இன்ஸ்டால் ஜியோ டிவி அப்படின்ற கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ₹2 அப்படின்னு ஆர்பிஎம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ₹20 அப்படின்றது ஆர்பிஎம் வந்திருக்கு. அதே சமயம் பிஎஸ்என்எல் 4G ஒன்லி மோட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு ₹3 அப்படின்ற ஆர்பிஎம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மானிடைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் பாருங்களேன், ₹4,000 அப்படின்றது ஆர்பிஎம் வந்திருக்கு.
ஸோ இது வந்துட்டு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக போச்சு. என்னடா 1000 வியூஸுக்கு 4000 கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு. பட் அது இன்னும் வியூஸே போகல. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நமக்கு 4000 ஆர்பிஎம் அப்படின்றது ரொம்ப ஹையாக தான் தெரியுது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு வேளை பக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ மற்ற வீடியோஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ரூபா 6 ரூபா 3 ரூபா 21 ரூபா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு வீடியோக்கு மட்டும் நோக்கியா கீபோர்டு மொபைலில் யூபிஐ யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்பிஎம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33 ரூபா அப்படின்றது ஆர்பிஎம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மற்ற வீடியோஸுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தாங்க போயிருக்கு. 23 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி. அண்ட் தென் 20 ரூபா அப்படின்றதே ரொம்ப கம்மி தான். நமக்கு 1K வியூஸுக்கு $1 அப்படின்றது வந்துச்சு அப்படின்னாலும் பெட்டரான ஒரு ரெவன்யூ தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே கம்மியாக போகுது அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதை வந்துட்டு நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தர்றதே டவுட்டு தான். அது இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கண்டென்ட் எந்த மாதிரி ரெவன்யூ வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸ் போடும்போது அது வியூஸ் போச்சு ஒன்ஸ் நல்லா போகுது அப்படிங்கும்போது நீங்கள் அதிலேருந்து நல்ல ரெவன்யூ அப்படின்றது ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதை வச்சு நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அந்த செட்டிங்கை மாற்றுங்க இந்த செட்டிங்கை மாற்றுங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ நீங்கள் மாற்றுற செட்டிங்கெலாம் உங்கள் வீடியோஸை இன்னும் கீழே தான் தூக்கிட்டு போகுமே தவிர மேலே கொண்டு போகாது. ஸோ அது வியூஸ் போகிறக்கு நீங்கள் அந்த செட்டிங்கை மாற்றுங்க இந்த செட்டிங்கை மாற்றுங்க டேக் போடுங்க அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே சமயம் நீங்கள் வந்துட்டு இந்த ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதையுமே பண்ண முடியாது. அவங்க கொடுக்குறத மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெவன்யூவெல்லாம் இன்க்ரீஸே பண்ண முடியல, ஆட்டோமேட்டிக்காக வந்தால் தான் உண்டு. ஒரு 1000 வியூஸ் போகிற வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 ருபீஸும் வரலாம், 8000 ருபீஸும் வரலாம். ஒரு வேளை பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அவ்வளோ கூட வரலாம். ஓகேங்களா? இதெல்லாமே யூடியூப் பார்த்து நமக்கு அலோகேட் பண்ணுற அந்த ருப்பீஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேலும் பல வீடியோஸுக்கு நம்மளோட கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது ஏன் முக்கியமானது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த போன்ற வீடியோஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே சில டெவலப்மெண்ட்ஸை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரான ஒரு ஏர்னிங்ஸ் அப்படின்றது எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கும் பட்சத்தில். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நல்லா சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்க பாட்டுக்கு போடுவாங்க, வீடியோ போடுவாங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க நல்ல கண்டென்ட் தான் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல வியூஸ் போகும், நல்ல ரெவன்யூ அப்படின்னு வரும். ஸோ அதை வச்சு அவங்க இன்னுமே டெவலப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பிகினராக இருக்கும்போது பார்த்து தான் பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு டெவலப் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு கொஞ்சமாக தேவைப்பட்டால் போதும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் ஒரு 4 வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். டாடா பை பாய், டேக் கேர். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம்.